பாண்டுரங்கனார்னு திருவண்ணாமலையிலே ஒரு வித்வான், தமிழ் வித்வான். கீழாத்தூர்ல அவருக்கு வீடு. நான் பிறந்து வளர்ந்தது திருவூடல் தெரு. என்னுடைய பாட்டனார் இருந்தது ராஜராஜன் தெரு. என்னுடைய பாட்டனார் தினந்தோறும் என்ன வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு கோவிலுக்கு கூட்டு போகணும். சைவ சித்தாந்தம் பாடம் படிக்கிறதுக்காக, சைவ சித்தாந்தத்தை, சுத்தாத்வைதத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக எனக்கு வகுப்பு. என்னுடைய பாட்டனார் தினந்தோறும் என்னை அழைத்து கொண்டு கோவிலுக்கு வருவார். கீழாத்தூர்லிருந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் 3 கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும் என்று நினைக்கின்றேன். நடந்தே வருவார் பாண்டுரங்கனார். சில நேரங்களில் என்னுடைய மாமாவோ அல்லது யாராவது உறவினர்கள் 2 வீலர்ல போய் கூட்டு வருவாங்க. ஆனா பல நேரங்களில் எதுவும் வசதி இருக்காது, நடந்தே வருவார். அவருடைய காலுக்கு செருப்பாகவாவது இருந்து அவருக்கு கடந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். தினந்தோறும் நடந்து வருவார். இன்று நீங்கள் எல்லாம் ஆதி சைவத்தை, சுத்தாத்வைத சைவத்தை என்னுடைய நாக்கில் இருந்து கேட்கின்றீர்களானால் அது என் நாக்கின் புரள்தலின் வலி அல்ல, அந்த வேலை அல்ல. அவர் கால் தேய செருப்பில்லாமல் கீழாத்தூரிலிருந்து அண்ணாமலையார் ஆலயம் வரை தினந்தோறும் நடந்து வகுப்பெடுப்பார். அதிக பேர்லாம் வரமாட்டாங்க. தவறாமல் வருவது அப்படின்னா நானும் என்னுடைய தாத்தாவும் மட்டும்தான், என்னுடைய பாட்டனார் மட்டும்தான். அதுவும் எனக்காகத்தான் கூட்டு வருவாரு. என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து வருவார். இந்த உண்மையையும் சொல்லிவிடுகின்றேன். எல்லா நாட்களும் நான் விரும்பி ஒன்றும் போயிடல, நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். அதற்காக நன்றி கடன் செலுத்துகிறேன். என் பாட்டனாருக்கு நன்றி. வித்வான் பாண்டுரங்கனார் அவர்களுக்கு நன்றி. பாண்டுரங்கனாருக்கு திருவுருவச் சிலை வைத்து என்றென்றும் அவருடைய நினைவை போற்றி அவர் பாதங்களை வழிபடுவதுதான் அவர்களுக்கு நான் செய்கின்ற நன்றி கடனாக இருக்க முடியும். என் நாவில் இருக்கும் தமிழ் பாண்டுரங்கனார் வளர்த்தெடுத்த தமிழ். இறையனார் அளித்தார், பாண்டுரங்கனார் வளர்த்தார். இது மாதிரி 100 பேர் கடும் உழைப்பினால் ஒரு நாள் 3 கிலோமீட்டர் நடந்து 3 கிலோமீட்டர் நடந்து போறது வேணும்னா சாதாரணமா இருக்கலாம். ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் மழை அடித்தாலும், வெயிலாக இருந்தாலும், மழை பெய்தாலும், என்னவா இருந்தாலும், என்ன தியாகம்! அவர் ஒரு பெரிய வித்வான், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். நீண்ட நாட்கள் சிவபெருமானுக்கு சேவை செய்து அண்ணாமலையான் திருவடியிலேயே கரைந்தார். அருணாச்சல புராணத்தை தமிழிலே செய்திருக்கின்றார். பல்வேறு நூல்கள் செய்திருக்கின்றார். 100கணக்கான நூல்கள் செய்திருக்கின்றார். பாடுவதற்கும் சந்தம், பண், மரபு, இலக்கண இலக்கியங்கள் இவைகளெல்லாம் மாறாமல், தவறாமல், பொய்க்காமல் பாடுவதற்கும் இயற்றுவதற்கும் எனக்கு அறிவித்து அருள் செய்த குருநாதன் இவர்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சியின், கடும் உழைப்பின் வெளிப்பாடுதான் என்னுடைய வாழ்க்கை. அதனுடைய வெற்றி வெளிப்பாடுதான் என்னுடைய வாழ்க்கை. இறையனார் பேரருள் மலர்வதற்கு இவர்கள் எல்லோரும் கடும் உழைப்பை செலுத்தி இருக்கிறார்கள்.